கதை கேட்க ரெடியாக நண்பா நம்பீஸ். இன்றைக்கி ஃபேட் லாஸ் சேலஞ்சில் நாள் 32. இன்றைக்கி என்ன கதைனா, பஸ்ஸுக்கு அர்ஜென்ட் வேகமாக கிளம்பி போனேன். அங்கே போய் பார்த்தா நம்ம கை லைட்டாக அந்த நரம்புலாம் தெரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் இந்த குண்டாக இருக்கிற பசங்களுக்கு தான் அதோட ஃபீல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்கே போனால் இன்றைக்கி ஃபஸ்ட் இயரில் எல்லாம் வந்திருந்தாங்க. நானும் அன்பும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி நமக்கு முதல்வன் கிளாஸ் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு 1 ஹவர் 1 ஹவரில் 4 பீரியட் கிட்ட கிளாஸில் உட்காந்து அப்புறம் இன்டர்வல் பெல்லுக்காக வந்து எல்லாம் டீ குடிக்க வந்தால் நான் சும்மா ஜாலியாக வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தேன். அப்புறம் லஞ்ச் பெல்லுக்காக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிட்டு போ, சாப்பாடு கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி அவங்களுக்காக. நான் இந்தமாரி பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பாடு எதுவுமே வெளில சிந்தலை, தேங்க்யூ. அப்புறமா சாப்பாடுலாம் எடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சா பட்டு எங்கேருந்து அடிபட்டு வந்துருந்தான். என்னடான்னு கேட்டால் காலை இதில் காவாக்குள்ளே விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னான். அது என்னதுல அப்புறம் அவனை கை தாங்களாக இட்டுட்டு போய் லேபில் விட்டுட்டு எங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் கமிட்டி மீட்டிங்னு ஒன்று நடந்தது. அது சும்மா அது ஒன்று நடக்கும் அந்த எப்போவுமே எங்களுக்கு ஒரு மந்த்லி அது நடந்து முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி எதுவும் ப்ரோட்டீனுக்கு இல்லை, அப்படியே வீட்டில் இருந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னடா பாயை போட்டு படுத்து தூங்க போறியா மாடியில் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அங்கே கீழே படுத்து எனக்கு சிட்டப்ஸ்லாம் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சட்டெல்லாம் அழுக்காகுது. அதனால் பாயை போட்டு ஸ்குவாட்ஸு, புல்லப்பு, புஷ்அப்ஸு, சிட்டப்லாம் பண்ணேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நைட் வரும்போது நமக்கு தேவையான புரதச்சத்துக்கு முட்டை எக்கச்சக்கமாக வந்து அதில் ஒரு 10 முட்டையை வாங்கிட்டு வந்துட்டோம்.